ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம மனசு எப்படி எப்ப பார்த்தாலும் சில குழப்பங்களா இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, இது செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கும். அதுக்கு புத்தர் ஒரு அழகான ஒரு கதை சொல்றார் ஒரு சீடனுக்கு. அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே சுத்தி வர பாடம் கேட்டுட்டே இருப்பா. ஒரு முறை புத்தர் என்ன சொல்றாரு, ஒரு பையனை அனுப்பிச்சு பக்கத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட இருக்கிற அந்த தண்ணிய எடுத்துட்டு வா குடிக்க அப்படிங்கிறார். இந்த பையனும் சரி, நம்ம பாக்கியம், குருவுக்கு சேவை செய்யறது பாக்கியம் அப்படின்ட்டு குருவுக்கு சேவை செஞ்சுதான் ஆகணும். அந்த பையன் அதை நினைச்சுட்டே ஏந்திருக்கும் போதே அந்த குளத்துக்கிட்ட ஒரு மாடு வண்டி வந்து அந்த மாடு அங்க தண்ணி குடிக்கிறது. அது தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுது, மாடு எல்லாம் அப்படி சேஷ்ட பண்ணும்ல, இப்படி கொம்பால ஒரு ஆட்டி வாயை வச்சு இப்படி வச்சு எல்லாம் பண்ணின உடனே அது கலங்கி போயிடுது. அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி மாதிரி இல்லை. நம்ம மனசு எப்ப பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கும், குழம்பிண்டே அந்த மாதிரி இருக்கு. இதை எடுத்துட்டு போனா நம்ம குரு குடிக்க மாட்டார். குடிக்கிறதுக்கான தண்ணியும் அது இல்லை. நமக்கே அந்த அறிவு தெரியும் இல்லையா? இவர் இந்த பையன் சீடன் வந்து புத்தர்கிட்ட சொல்றார், சுவாமிஜி, குளத்துல தண்ணி தெளிவா இல்ல, குழப்பமா இருக்கு. இப்பதான் மாடு வந்து குடிச்சிட்டு போச்சு. அதனால அது பண்ணின ஆட்டத்துல அது எல்லாம் தண்ணி கலங்கி போயிடுத்து. அது குடிக்கிறதுக்கான தண்ணியா இல்லை. நான் அது எப்படி எடுத்துன்னு வருது உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு இவன் கேட்கறான். அந்த சிஷ்யனுக்கு பதில் சொல்றார். அவர் என்ன சொல்றார், குழம்பி இருக்குல்ல, அதை விட்டுடும், அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்றார். திரும்ப இன்னொரு தடவை இந்த பையனே சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து நம்ம போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் அந்த குழம்புற தண்ணி எப்படி இருக்குன்னு பாக்குறான். கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கு, கொஞ்சோண்டு, ஆனா அந்த குழப்பம் இன்னும் இருக்கு. சரின்னு வந்து திரும்ப சொல்றான், இன்னும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணியா தெளிவடையல, அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதை கேட்டுட்டு குருஜி புத்தரும் சொல்றாரு, இப்ப போகாத, இன்னொரு 10 நிமிஷம் விட்டுடும் அப்படின்னு. நமக்குமே கோபம் வந்தாலோ குழப்பம் வந்தாலோ ஆறப்போடு அப்படின்பா. அந்த விஷயத்த ஆறப்போடு. உனக்கு ஏதான ஒரு தடங்கள் வருதா, ஆறப்போடு, நன்னா ஆறப்போட்டுட்டோ அப்புறமா மறுநாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பி, அப்போ அந்த நேரம் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற. நாம குழப்பத்துல இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரியும். கோபமா இருக்கும் போதோ நம்மளுடைய சவுண்டு பக்கத்துல, சண்டை போடுறவா நமக்கு பக்கத்துல தான் இருப்பா, அவ மேல கோபம் வந்திருக்கிறவாளும். ஆனா நம்ம டோன் என்ன ஆகும், ஹையா ரைஸ் ஆகும், 10 வீட்டுக்கு கேட்கற மாதிரி ரைஸ் ஆகும். ஏன்? கோபம் வந்துடுத்துனா உன்னோட சக்தி எல்லாம் அங்க போய்டுறது, குமிஞ்சு அந்த கோபத்தை ஃபோக்கஸ் பண்ணி போய்டுறது. அந்த கோபத்துல அந்த எனர்ஜி ஃபுல்லா ஹையா கத்தின உடனே உனக்கு எனர்ஜி டிராப் ஆயிடும், உட்காரும். அப்பதான் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கோபம் வருதா, அந்த இடத்த விட்டு நகர்ந்து அந்தண்ட போயிடு. இல்ல நன்னா 2 டம்ளர் தண்ணிய குடி, இல்ல பிரிவாச்சரணம்னு ஏதானும் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உட்காரு. அப்புறமா ஆற போட்டு அந்த விஷயத்த அலசி ஆரோஞ்சனா நீயும் பைத்தியங்கிறது தெரியும். அது வேற விஷயம், எல்லாரும் பைத்தியம்தான், ஒரு வித பைத்தியம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த போதனைக்கு எல்லா பசங்களுக்கும் சொல்லி தருவார். இப்ப இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பையன் திரும்ப சுவாமிஜிக்கு குடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுத்தே தண்ணி அவருக்கு, புத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எழுந்து போறான். அப்ப பார்த்தா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அந்த தண்ணி மேல இருக்கிற தண்ணி அவ்வளவு தெளிஞ்சு போய் இருக்குது. நம்மளுடைய புத்தி எப்போ நன்னா தெளிவடையும், எல்லா தப்பும் உணர்ந்த பிறகு தெளிவா இருக்கும், இதுதான் இப்படிதான் செய்யணும்னு. அது அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அந்த தண்ணி. அதை எடுத்துட்டு வந்து சொம்புல கிண்டியில எடுத்துன்னு வந்து இந்த பையன் புத்தருக்கு கொடுக்குறான். புத்தருக்கு கொடுக்கறதோட இல்ல, அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் அன்னைக்கு அதுதான் லெசன். இப்போ இவங்கிட்ட நான் தண்ணி கேட்டேன், இவன் 2 தடவை போனா ஒரு மாடு வந்து தண்ணி குடிச்சுது. அது மாடு வந்து மாட்டுக்கு 5 அறிவு தானே,
அதனால எப்படி குடிக்கணும்னு அது ஒரு டிசிப்ளின்டா இருக்காது. அந்த மாடு குடிச்சிட்டு போச்சு, நன்னா குழம்பி இருந்தது. திரும்ப போய் அவன் தண்ணி 2 தடவை போய் பார்த்துட்டு வந்தான். 3ஆம் தடவை தான் அந்த தண்ணி தெளிவா இருந்திருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதுவா. நாம எப்போ எது இருந்தாலும் மனசு தெளிவாகணுமா, அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம், அரை மணி கழிச்சு நீ போ. எந்த வேலையா இருந்தாலும் நன்னா உடம்பு டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாம் நார்மல் ஆகிடும். அப்புறமா நீ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம், அசைப்படலாம், யார்கிட்டயான பேசலாம், முடிவு பண்ணலாம். இவ்வளவுதான், சின்ன விஷயம்தான். மனசை எப்படி தெளிவாக்குறது, ஒரு முடிவு எடுக்கிறது, இது எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் இந்த கஷ்டம் வரும். அதை தெளிவடையறதுக்காக இந்த பதிவு. அவர் புத்தர் சொன்னபடி எல்லா குழந்தைகளும் கேட்டு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து அடுத்த இடத்துக்கு கிளம்புறா. அந்த ஒரு கிளாஸ்ன்னா ஒரு சோலை மாதிரி இருக்கும் இல்லையா, வனாந்தரத்துல சுத்தி ஒரு ஏரி, ஒரு குளம், அந்த மாதிரி ரம்யமான இடங்கள்ல தான் அப்பெல்லாம் பாடமே நடக்கும். மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம், தோட்டம் சார்ந்த இடம், அந்த மாதிரி இடத்துல தான் குடில் அமைச்சு குருகுலங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி அந்த பசங்களும் அதை தெளிஞ்ச நீரோட மாதிரி அவரோட புத்திக்கு தகுந்த மாதிரி கிளாஸை எடுத்து அவ தெளிவடைஞ்சுக்கிறார். இந்த பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.